பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அழித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணைகளை வீசினர். வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டுள்ள இந்தியா பாகிஸ்தானுக்குள் 2ஆம் நாளாக தாக்குதல் நடத்தி அந்நாட்டிற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது. S-400 சுதர்ஷன் சக்ரா என்ற வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பின் மூலம் நடுவானிலேயே பாகிஸ்தானின் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டன. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட அந்த வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு தரையில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டதாகும். அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தொலைவில் வானில் உள்ள இலக்கை கண்டறிந்து அவை அழிக்கும் திறன் கொண்டது. குறைந்தபட்சமாக 25 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வரும் இலக்கை கூட வானில் வைத்து S-400 தாக்கி அழிக்கும் என கூறப்படுகிறது. வான்பரப்பில் சுமார் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் வரும் எதிரி ஏவுகணைகள், விமானங்களை கூட இந்த ஏவுகணை அமைப்பில் பொருத்தப்பட்டிருக்கும் ரேடாரால் கண்டுபிடித்துவிட முடியும். இதன் உதவியுடன் அடுத்தடுத்து 384 ஏவுகணைகளை வானில் இடைமறித்து அழிக்க முடியும். மேலும் ஏவுகணைகளை 10 வினாடிகளிலேயே அழித்துவிடும் திறன் படைத்தது S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு. இந்தியாவிடம் 3 S-400 பாதுகாப்பு அமைப்பு உள்ள நிலையில் மேலும் 2 S-400 அமைப்பு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவிற்கு வரவுள்ளன. பாகிஸ்தானின் ஏவுகணைகளால் இந்தியாவில் ஒரு இலக்கை கூட தாக்க முடியாமல் போக S-400 தான் காரணமாக அமைந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.